ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ப்ரோ ஒரோச்சிமாரு ப்ளேஸை ஜிராயாவோட ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஸ்டோரி என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நருட்டோ வாட் இஃப் சீரீஸ் 2 டார்க் ஜிராயா எமர்ஜ். நம்ம நருட்டோ சீரீஸில் செகண்ட் சினோபி வேர்ல்டு வார் நடந்தப்போ இடன் லீஃப் வில்லேஜ் சினோபிஸ்லாம் ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. கொஞ்ச நாளில் செகண்ட் சினோபி வேர்ல்டு வார் முடிஞ்சக்கப்புறமா ஒரோச்சிமாரு தேர்ட் ஹோக்காகை பார்த்து, நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கோம், நம்ம வாரில் தாக்கு பிடிக்கணுன்னா ஸ்ட்ராங் ஆகணும், நம்ம ஃபார்முலன் ஜுட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ராங் ஆகலான்னு சொல்லும்போது தேர்ட் ஹோக்காகே அது தடை செய்யப்பட்ட ஜுட்ஸு, அதை பற்றி தெரிஞ்சுக்க வேணான்னு சொல்லிடுவார். நம்ம ஒரோச்சிமாரு தேர்ட் ஹோக்காகை சொன்னதை ஜிராயாட்ட சொல்கிறப்ப ஜிராயாக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா 2 பேருமே ஃபார்முலன் ஜுட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருந்தாங்க. 2 பேருக்குமே ரீஅனிமேஷன் ஜுட்ஸு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நம்ம ஜிராயா தேர்ட் ஹோக்காகை தெரியாமல் நம்ம ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லும்போது நம்ம ஒரோச்சிமாரு இல்லை அது தப்பு, நம்ம தேர்ட் ஹோக்காகை சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிடுவார். நம்ம ஜிராயாவுக்கு ஒரோச்சிமாரு சொன்னதையும் தேர்ட் ஹோக்காகை சொன்னதையும் ஏற்றுக்கவே முடியல. ஜிராயா ஃபார்முலன் ஜுட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அழிவில்லாத ஒருத்தனாக மாறணும்னு நினச்சாரு. ஜிராயா நல்லா யோசிச்சு நம்ம யாருக்கும் தெரியாமல் ஃபார்முலன் ஜுட்ஸை ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு இடன் லீஃப் வில்லேஜில் யாருக்கும் தெரியாமல் ஃபார்முலன் ஜுட்ஸு லேப் வச்சுருப்பார். இது கொஞ்ச நாளில் தேர்ட் ஹோக்காகை தெரிய வர தேர்ட் ஹோக்காகே ஜிராயாவை பிடிக்க லேபுக்கு போயிருப்பார். அப்போது ஜிராயா தேர்ட் ஹோக்காகை கூட ஃபைட் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவார். தப்பிச்சு போன ஜிராயா எப்படியோ ரீஅனிமேஷன் ஜுட்ஸையும் மாஸ்டர் பண்ணிடுவார். அதுக்கப்புறமா இடன் லீஃப் வில்லேஜில் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நருட்டோவும் பிறப்பான். இதுக்கப்புறமா சேம் லைக் சுனின் எக்ஸாம் வரைக்குமே ஒரிஜினல் நருட்டோ சீரிஸ் நடந்த அதே ஸ்டோரி தான். அதுக்கப்புறமா சுனின் எக்ஸாம் ஸ்டேஜ் 2 த ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்தில் நம்ம சாசுகே ஜிராவை மீட் பண்ணுவான். ஜிராயா சாசுகேவை பார்த்து, நீ உங்கள் அண்ணன் இட்டாச்சி கொள்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும்னா என்கிட்ட வா, நான் ட்ரைனிங் தரேன், ஏற்கனவே காபோட்டோன்னு ஒருத்தனுக்கு ட்ரைனிங் தரேன், உனக்கும் சேர்த்து ட்ரைனிங் தரேன்னு சொல்லுவார். ஆனால் நீ வரணும்னா உன்னோட உடம்ப நான் சொந்தமாக்கிப்பேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவார். இதில் க்ரஸ்மார்க்குங்கிற ஒன்றே கிடையாது. அதுக்கப்புறமா சுனின் எக்ஸாம் ஃபைனல்ஸ் நடக்கும். ஃபைனல்ஸ் நடக்கும்போது நம்ம ஜிராயா மொத்த டோட்ஸையும் தான் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இடன் லீஃப் வில்லேஜை அட்டாக் பண்ண வருவார். அப்போ அங்கேருந்து நம்ம ஒரோச்சிமாரு இடன் லீஃப் வில்லேஜை காப்பாற்றுறதுக்காக ஸ்னேக்கை சம்மன் பண்ணியிருப்பார். ஒரு சைடு நம்ம ஸ்னேக்கு டோட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபைட் நடக்கும், இந்த சைடு சினோபி ஸ்கூலெல்லாம் ஃபைட் நடக்கும். அப்போ நம்ம தேர்ட் ஹோக்காகே சினிகாமி சீல் மூலயமா ஜிராயாவோட ஹேண்ட் சக்கராவை மட்டும் சீல் பண்ணிடுவார். அந்த சீலிங் ப்ராசஸில் நம்ம தேர்ட் ஹோக்காகவும் இறந்துருவார். இன்னொரு சைடு நம்ம நருட்டோ காரா கூட ஃபைட் பண்ணி காராவையும் டெஃபீட் பண்ணிடுவான். இதுக்கப்புறமா சேம் லைக் ஒரிஜினல் நருட்டோ சீரிஸ் நடந்த மாதிரி சுனாடே ஹோக்காகே ஆயிடுவாங்க. நம்ம சாசுகேவும் இட்டாச்சிக்குள்ளே ஜிராயாவை தேடி போவான் ஸ்ட்ராங்காக. நம்ம நருட்டோ சாசுகேவை தான் திரும்ப இடன் லீஃப் வில்லேஜ் கூட்டிகிட்டு வரேன்னு போவான். அப்போ நருட்டோக்கும் சாசுகேவுக்கும் நடந்த ஃபைட்டில் நம்ம நருட்டோ தான் ஜெயிப்பான். ஏன்னா சாசுகேக்கு சிடோரியும் தெரியாது, க்ரஸ்மார்க்கும் இல்லை. நம்ம நருட்டோக்கு ரசிங்கன்னு தெரியலனாலும் 9 டெயில்ஸ் க்ளோக்கு வெளியில் வந்தனால நம்ம நருட்டோ ஜெயிச்சிருப்பான். அதுக்கப்புறமா சாசுகேவும் திரும்ப இடன் லீஃப் வில்லேஜ் வந்திருப்பான். நம்ம ஒரோச்சிமாருவும் நருட்டோவை பார்த்து, அக்காட்சுகி ஒன்றே தான் டார்கெட் பண்ணியிருக்கு, நீ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும், நம்ம 3 இயர்ஸ் இடன் லீஃப் வில்லேஜை விட்டு வெளியில் போய் ட்ரைனிங் எடுக்கலாம்னு சொல்லுவார். நம்ம நருட்டோவும் ஒரோச்சிமாரும் ட்ரைனிங்காக இடன் லீஃப் வில்லேஜை விட்டு வெளியில் போவாங்க. நம்ம நருட்டோ ட்ரைனிங் போன டைமை பயன்படுத்தி நம்ம சாசுகே திரும்ப இட்டாச்சிக்குள்ளே இடன் லீஃப் வில்லேஜை விட்டு வெளியில் போயிடுவான். ஒரு சைடு நம்ம நருட்டோ ஒரோச்சிமாரு கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுப்பான். ஸ்னேக் சம்மனிங் ஜுட்ஸு, ஸ்னேக் சேஜ் மோடு எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணியிருப்பான். இன்னொரு சைடு நம்ம சாசுகே ஜிராயா கூட சேர்ந்து ரசிங்கனையும் மாஸ்டர் பண்ணியிருப்பான். டோட் சம்மன் பண்ண கற்றுருப்பான். அப்புறம் டோட் சேஜ் மோடையும் மாஸ்டர் பண்ணியிருப்பான். 3 இயர்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சு இடன் லீஃப் வில்லேஜ் வந்த நம்ம நருட்டோ சாசுகே வெளியில் போயிட்டான்னு தெரிஞ்சு சோகமாக இருப்பான். இருந்தாலும் நம்ம நருட்டோ கக்காசியோடு சேர்ந்து சிடோரி கற்றுக்கிற ட்ரைனிங்கில் இருப்பான். அதுக்கப்புறமா அக்காட்சுகியை சேர்ந்த பெயின், அதாவது நம்ம நாகோட்டோ இடன் லீஃப் வில்லேஜை அட்டாக் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா ஒரிஜினல் நருட்டோ சீரீஸில் நம்ம ஒரோச்சிமாரு நாகோட்டோ கோனோன் இவங்கெல்லாம் சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுவாங்க, வார் டைமில் கொன்றலான்னு சொல்லும்போது ஜிராயா தான் நான் ட்ரைனிங் தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். ஆனால் இதில் நம்ம ஒரோச்சிமாரு நான் ட்ரைனிங் தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் 3 பேரும் வார் டைமில் இந்த உலகத்தில் கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி கொண்டிருப்பார். ரெனிகனை அவர் அப்படியே விட்டுருப்பார். நம்ம ஒபிட்டோ காபோட்டோ இறந்ததுக்கப்புறம் ரெனிகனை தனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பான். நம்ம சாசுகேவும் ஸ்ட்ராங் ஆகி, எனக்கு முடிக்கிற வேலை நிறையா இருக்குது, நான் உனக்கு கீழே இருக்க முடியாதுன்னு நம்ம ஜிராயாவையும் கொன்றுவார். நம்ம ஜிராயா இம்மார்டாலிட்டியில், அதனால் திரும்ப உயிரோடவும் வரமாட்டார். நம்ம சாசுகே அதுக்கப்புறமா இட்டாச்சியையும் கொண்டிருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஒபிட்டோ காபோட்டோட சேர்ந்து 4th கிரேட் நிஞ்சாவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். சேம் லைக் ஒரிஜினல் நருட்டோ சீரிஸில் நடந்த மாதிரி தான் வார் நடந்திருக்கும். நம்ம ஒரோச்சிமாரு ஆனால் அதில் ஏற்கனவே சாமாமல் தான் இருப்பார். அதுக்கப்புறமா வார் நடக்கிற இடத்துக்கு வந்த நம்ம சாசுகே, ஜிராயா ஏற்கனவே சொல்லியிருப்பார் ஒரோச்சிமாருக்கு ரீஅனிமேஷன் ஜுட்ஸு தெரியும்னு. நம்ம சாசுகே நேராக ஒரோச்சிமாருவை பார்த்து, எனக்கு ப்ரீவியஸ் 4 ஹோக்காகையும் சம்மன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருப்பான். ஒரோச்சிமாரு எதுக்குன்னு கேட்கும்போது, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் தான் நான் இடன் லீஃப் வில்லேஜை அழிக்கணுமா இல்லை இடன் லீஃப் வில்லேஜை காப்பாற்றணுமான்னு முடிவு எடுக்கணும்னு சொல்லுவான். நம்ம ஒரோச்சிமாருவும் சரின்னு 4 ஹோக்காகையும் சம்மன் பண்ணிடுவார்.
நம்ம சாசிக்கே 4 ஹோக்காகைட்டையும் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டுருவான். சேம் லைக் இதுக்கப்புறமா ஒரிஜினல் நருட்டோ சீரிஸில் நடந்த மாதிரி தான் வார் நடந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் சாசிக்கே ரசிங்கனையும் நம்ம நருட்டோ சிடோரியும் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லி இந்த ஸ்டோரி என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் தான். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.